ரியல் எஸ்டேட் அதிபர், சினிமா தயாரிப்பாளர் என பல தொழில்களை செய்து வந்த பிரபல தொழிலதிபர் CJ ராய் பெங்களூருவில் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பெரும் தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் வருமான வரி சோதனைக்கு பயந்து உயிரை மாய்த்து கொண்டது உண்மையா? கேரள மாநிலம் கொச்சியை சேர்ந்தவர் 57 வயது CJ ராய். பெங்களூருவில் கான்பிடென்ட் குழுமம் என்ற பெயரில் கர்நாடகா மற்றும் கேரளா ஆகிய இரு மாநிலங்களிலும் மிகப்பெரிய அளவில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்தார். மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்திலும் அலுவலகம் வைத்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்துள்ளார். இவர் ஸ்லோவாக்கியா நாட்டின் கௌரவ துணை தூதராகவும் இருந்து வந்தார். கார் பிரியரான இவரிடம் ரோல்ஸ் ராய்ஸ், லாம்போகினி, புகாட்டி, மெர்சிடஸ், BMW, ரேஞ்ச் ரோவர் என அவரிடம் இல்லாத கார்களே இல்லை என்னும் அளவிற்கு 200க்கும் மேற்பட்ட சொகுசு கார்கள் வைத்திருந்தார். சமீபத்தில் ராய் தனது 12வது ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கியிருந்தார். அது குறித்து சிலாகித்து தனது இன்ஸ்டா பக்கத்திலும் வீடியோவை வெளியிட்டிருந்தார். விண்டேஜ் கார்கள் மீது ஆர்வம் கொண்ட ராய் கேரளா, கர்நாடகா மற்றும் துபாயில் தான் சேகரித்த கார்களுக்கு கேரேஜ் வைத்துள்ளார். 1994ஆம் ஆண்டு முதலில் மாருதி 800 காரை வாங்கியவர் 3 ஆண்டுகளில் அதை விற்றுவிட்டு எஸ்டீம் காரை வாங்கியுள்ளார். ஆனால் தனது முதல் காரை விற்றது அவரது மனதை உறுத்திக் கொண்டிருந்துள்ளது. இந்நிலையில் சுமார் 30 ஆண்டுகள் கழித்து தனது முதல் காரை ராய் தேட தொடங்கினார். சமூக ஊடகம் மூலம் தேடி 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி தனது கேரேஜில் நிறுத்தி வைத்தார். தனி விமானம், உலகின் மிக விலை உயர்ந்த கார் கேரேஜ் என வலம் வரும் ராய் இயற்கை விவசாயம், மாடு வளர்ப்பிலும் ஆர்வம் கொண்டவர். மாட்டு பண்ணை ஒன்றையும் வைத்து பராமரித்து வந்துள்ளார். So it is really Indian culture, Indian cows and Indian family. மோகன்லால் நடிப்பில் 2012ஆம் ஆண்டு வெளியான காசனோவா, மரக்கார் உட்பட சில மலையாள படங்களையும் தயாரித்துள்ளார். மேலும் மோகன்லால் தொகுத்து வழங்கிய மலையாள ரியாலிட்டி ஷோவில் சில சீசன்களின் முதன்மை விளம்பரதாரராகவும் ராயின் நிறுவனம் இருந்துள்ளது. டொவினோ தாமஸ், த்ரிஷா நடிப்பில் பேன் இந்தியா படமாக தயாரிக்கப்பட்டு கடந்த ஆண்டு வெளியான ஐடென்டிட்டி படத்தையும் ராய் தயாரித்திருந்தார். நடிகை பாவனா நடிப்பில் உருவாகி வரும் அனோமி படத்தையும் ராய் தான் தயாரித்துள்ளார். அந்த படம் இந்த ஆண்டு இறுதியில் வெளியாக உள்ளது. மெக்கானிக்கல் இன்ஜினியரான ராய் ஆரம்ப காலகட்டத்தில் HP நிறுவனத்தில் பிளானிங் மேனேஜராக பணியாற்றியுள்ளார். பின்னர் சூரச்சில் உள்ள பிசினஸ் ஸ்கூலில் படித்தவர் உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களில் பணியாற்றியுள்ளார். பின்னர் ரியல் எஸ்டேட் துறையில் நுழைந்துள்ளார். 2005ஆம் ஆண்டு 100 கோடி ரூபாய் முதலீட்டில் 6 பங்குதாரர்களுடன் கான்பிடென்ட் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை தொடங்கினார். துபாயை தலைமையிடமாக கொண்டு செயல்பட தொடங்கிய இந்த நிறுவனம் பின்னர் கர்நாடகா, கேரளாவிலும் ரியல் எஸ்டேட் தொழிலில் இறங்கியது. பெங்களூருவில் அந்த நிறுவனம் உருவாக்கிய கட்டுமானங்களில் பல புதுமைகள் புகுத்தப்பட்டன. மேலும் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பிரபல ரியாலிட்டி ஷோ வெற்றியாளருக்கு பெங்களூருவில் அடுக்குமாடி குடியிருப்பை கொடுத்து தனது நிறுவனத்தை மேலும் பிரபலப்படுத்தினார் ராய். கடன் இல்லாமல் வணிகம் செய்வதே தனது கொள்கை என அடிக்கடி கூறி வந்த ராய் தனது 36வது வயதிலேயே வங்கிக் கடன் பெறாமல் லைசன்ஸுடன் சார்ட்டர்ட் ஃபிளைட் ஒன்றை வாங்கியவர். 36 വയസ്സില് ഞാൻ ആദ്യത്തെ പ്ലെയിൻ മേടിച്ചു, ലോണില്ലാതെ സ്വന്തം പ്ലെയിൻ. ഇന്നൊക്കെ നമ്മൾ ഇൻസ്റ്റ എടുത്ത കാറ് മേടിച്ച വലിയ സെലിബ്രേഷൻ അല്ലേ. ഞാൻ 36 വയസ്സിൽ ആദ്യത്തെ പ്ലെയിനെ മേടിച്ചു. എന്നിട്ട് 36 വയസ്സിൽ എനിക്ക് ചാർട്ടേഡ് ലൈസൻസ് ഉണ്ടായിരുന്നു. അപ്പോ ഒരു എന്താ പറയുന്നത്, ലൈഫ് ഇസ് എ സെലിബ്രേഷൻ. ഞാൻ എപ്പോഴും ആ ഒരു കോൺസെപ്റ്റിന്റെ ആളാണ്. இந்நிலையில் கான்பிடென்ட் நிறுவனத்தில் கடந்த 2 மாதத்திற்கு முன்னர் கொச்சியை சேர்ந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதன் தொடர்ச்சியாக பெங்களூரு ரிச்மண்ட் சாலையில் உள்ள இவரது அலுவலகத்தில் கொச்சியை சேர்ந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் 28ஆம் தேதி முதல் 3 நாட்களாக அதிரடியாக சோதனை நடத்தினர். அப்போது வரி ஏய்ப்புக்கான பல ஆவணங்கள் சிக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக லாங் போர்ட் சாலையில் உள்ள வீட்டில் இருந்த CJ ராயிடம் அதிகாரிகள் நேற்று 1.5 மணி நேரம் துருவி கேள்விகள் கேட்டதாக தெரிகிறது. ஒரு புறம் வருமான வரித்துறை சோதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் மறுபுறம் தனது அறையில் இருந்த CJ ராய் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார்.
ரத்த வெள்ளத்தில் கிடந்த அவரை ரெய்டுக்கு வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். பின்னர் அங்கிருந்து HSR லே அவுட்டில் உள்ள நாராயணா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக அறிவித்தனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். தடயவியல் நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். போலீசார் தரப்பில் ராய் தற்கொலை செய்து கொண்டதை உறுதிப்படுத்தப்படவில்லை. CJ ராயின் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைத்தால் மட்டுமே அவரது மரணத்தின் பின்னணி குறித்த விவரங்கள் தெரியவரும் என கூறியுள்ளனர். CJ ராய் தற்கொலை செய்து கொண்டதை தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் தங்கள் சோதனையை உடனடியாக முடித்துக்கொண்டு கிடைத்த ஆவணங்களை 2 கார்களில் ஏற்றிக்கொண்டு வேகமாக சென்றுவிட்டனர். அவர்களிடம் ராய் வீட்டில் என்ன நடந்தது என பெங்களூரு போலீசார் விசாரணை நடத்த உள்ளனர். கான்பிடென்ட் குரூப் வருமான வரித்துறையுடன் நீண்ட கால சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துள்ளது. வரி மதிப்பீடு, மேல்முறையீட்டு வழக்குகள் உள்ளிட்டவை இன்கம் டாக்ஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல் மற்றும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தொடர்ந்து ரெய்டு நடத்தி தனது நிறுவன பெயருக்கு களங்கம் கற்பிப்பதாக நினைத்ததாக தெரிகிறது. இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலில் ராய் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மேலும் ராய் நிறுவனத்தில் கேரளா மற்றும் கர்நாடகாவை சேர்ந்த பல முக்கிய புள்ளிகள் தங்கள் கருப்பு பணத்தை முதலீடு செய்துள்ளதாக தெரிகிறது. அவர்கள் குறித்த விவரங்களை கேட்டு அதிகாரிகள் நெருக்கடி கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனாலும் ராய் விபரீத முடிவை எடுத்திருக்கலாம் என கூறப்படுகிறது. எனினும் போலீசார் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தால் மட்டுமே ராய் மரணத்தில் என்ன நடந்தது என்பது தெரியவரும். வருமான வரி சோதனையின் போது தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் குழும தலைவர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொழில்துறையினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.